ஜெய் பவானி. என்னோட உறவுகளுக்கெல்லாம் ஒரு மாலை வணக்கம். உறவுகள், சொந்தங்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கீங்களா? என்னதான் இந்த உலகத்துல நமக்கு ஏதோ ஒரு ஆறுதலான விஷயங்கள் கிடைத்தாலும், நாம் நம்மளுடைய எண்ணங்களையும், நம்மளையும் முதல்ல நான் நம்புறது கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஷ்டங்களுக்கு எது காரணங்கிறத முதல் தெரிஞ்சுட்டு, அந்த கஷ்டங்களுக்கு எப்படி நம்ம ஒரு தீர்வுகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மறந்துட்டு, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வேற மாரியான ஒரு திசையைத்தான் பாக்குது. எதார்த்தமா நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் இருக்கக்கூடியது தான். அந்த பிரச்சனைகள நம்ம சரிப்படுத்துறதுக்கு நம்மள தைரியப்படுத்தணும், நம்மள ஆரோக்கியப்படுத்திக்கிடணும், நம்மளோட மனச தெளிவுபடுத்தி வச்சுக்கிடணும். என்னால் முடியும், என்னோட நம்பிக்கை என் மேல் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கிடணும். நமக்கு அகிலத்தையெல்லாம் காத்தவள் அன்னையாக இங்கு முப்பெருந்தேவியர் பவானியர்கள் வீற்றிருக்காங்க. அவங்களோட வாரம் அவங்கள பார்த்து, அவங்க சொல்லும் கேள்விகளை கேட்டு, உங்க மேல் நீங்க முதல் நம்பிக்கை வைத்தால், நம்மளோட வாழ்க்கையில ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கூடவே வரும். ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கஷ்டங்களுக்கு வேறு யாரும் காரணமா இருப்பாங்களா? வேறு யாரும் காரணமா இருப்பாங்களா? செய்வன வச்சிருப்பாங்களா? பில்லி சூனியம் வச்சிருப்பாங்களா? இல்லன்னா அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வந்தா, அவங்க சொன்னால் இது சரியாயிடுமா? இந்த மாரி ஜாதகங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் சரியாயிடுமா? இல்லன்னா இன்னும் எங்கேயாவது போய் கேட்டு வந்தா சரியாயிடுமா? கோவிலுக்கு மாலை போட்டுட்டால் சரியாயிடுமா? விரதம் இருந்தால் சரியாயிடுமா? இல்லாட்டி யார்கிட்டயாவது ஒரு ஐடியா கேட்போமா? அப்படின்னு நீங்க வேறு எதுவும் விஷயத்துல நீங்க உங்க மனச கொண்டுட்டு போறீங்க. பொதுவா உங்களோட வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் உங்களோட கர்மா மட்டும் தான் அதற்கு காரணமா இருக்கும். நம்ம எதார்த்தமா ஏதோ ஒரு விஷயங்கள்ல நம்மளோட தவறுகளுக்கு நம்ம இப்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம தான் காரணமா இருப்போம். அந்த நிலைமைய நம்ம தான் யோசிச்சு, இங்க தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மாரியான இடத்துல தான் நான் ஆன விஷயங்கள் முடிவெடுத்திருக்கேன். இதிலிருந்து நான் வெளில வரணும் அப்படிங்கிறதுக்கு நேர் வழியில போறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. ஒவ்வொரு நாட்களும் உங்க அம்மா உங்கட்ட சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க உங்களை நம்பாம, உங்களோட குருநாதர்கள், உங்களோட தெய்வத்தை நம்பாம எதையெல்லாமோ நம்புனீங்க. ஆனால் என்ன கண்டீங்க? அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க தெரியும். அம்மாவே கதி, குரு சொல்றதை கேட்டு ஒரு மனதோட நீங்க வழிபடுறவங்க இன்னைக்கு நீங்க நல்லாத்தான் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் முதல்ல நம்மளோட குறைகளை சரிப்படுத்தலாம். அடுத்தவங்க சொல்லிட்டா நம்மளோட வேதனை தீந்துடும்னு மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. எப்பொழுதுமே நம்மளோட கஷ்டத்துக்கு நாம் தான் பொறுப்பேற்கணும். நம் வேதனைக்கு நம்ம தான் காரணமா இருக்கணும். நம்மளோட விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்றதுனால உங்களுக்கு எதுவும் நடக்காது. அதனால நீங்க யாரும் மனச போட்டு குழப்பாதீங்க. என் குழந்தைகளாகத்தான் உங்க எல்லாரையுமே நான் நினைக்கிறேன். என்னோட சொந்தங்களா தான் உங்க எல்லாரையும் நினைக்கிறேன். உங்களோட மனதில சில வேதனைகளை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. சில தவறுகளான ஆ கஷ்டங்களை சுமந்துட்டு இருக்கீங்க. அத என்னால உங்ககிட்ட நீ இப்படி பண்றதுனால தான் நீ இந்த தப்பு பண்றதுனால தான் நீ இந்த கஷ்டம் அடையிற. அப்படின்னு கூட என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்க இப்ப குழப்பத்துல இருக்கீங்க. உங்கள கொஞ்சம் தெளிவடைய வைக்கணும். குழம்பிய நீரை நானும் சேர்த்து குழப்பினால் கூட மட்டும் தான் குழப்பமாகும். அதனால நான் எதுவும் குழப்ப விரும்பாம, நீங்க தவறான ஒரு விஷயங்கள நிறைய பேர் நடந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து போலியான ஒரு முகத்தை காட்டிட்டு நீங்க பவானி கிட்ட இருந்தீங்கன்னா, நீங்க நல்ல விஷயங்கள உங்களால சாதிக்க முடியாது, சந்திக்க முடியாது. என்னோட உறவுகளே, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னால், நீங்க தெளிவா ஆகுங்க. எனக்கு அவள் இருக்கிறா. அவள் சொல்படி நான் நடப்பேன். எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. நல்ல தொழில் மேல அக்கறை செலுத்துங்க. உங்க உடல் மேல அக்கறை செலுத்துங்க. எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனந்தம் என்பதும் வார்த்தை தான். துன்பம் தீர்ந்தது என்பதும் வார்த்தை தான். துன்பம் வந்தது என்பதும் வார்த்தை தான். துன்பம் என்பதும் வார்த்தை தான். ஸோ அனைத்துமே வார்த்தைகளால் கோர்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அந்த கோர்த்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆனந்தம், மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு மாலைகளை கோர்த்து நம் வசம் வைத்துக் கொள்ளலாமா? என் உறவுகள் அனைத்து உறவுகளும் ஆனந்த நிலை அடையணும். அன்போடு இருக்கணும். இந்த உலகம் அன்புக்கானது தான். எல்லாரும் ஆனந்த நிலையோட அன்போடு நீங்க இருப்பீங்க, இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் அம்மா ஆசை. என் ஆசை மட்டுமில்லை, என் பிரார்த்தனையும் அதுதான். என் பிரார்த்தனை நிறைவேறுங்கிறது என்னோட நம்பிக்கை. எல்லா உறவுகளும் மனதார அம்மாவை வேண்டுங்க. ஒவ்வொரு நேரமும் நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். உங்களோட துன்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு என்னோடது. ஜெய் பவானி. மீண்டும் இன்னொரு பொழுது உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக இருந்து உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் சக்தியம்மா. ஜெய் பவானி. வணக்கம்.